ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஆத்மாவில் நல்ல பதிவுகளை உருவாக்குங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் நடத்தையும் ஆத்மாவில் ஒரு முத்திரையை ஏற்படுத்துகின்றன. அவை அனைத்தும் சீடியில் உள்ள பதிவுகளை போன்றது. எனவே ஆத்மாக்கள் நாம் அனைவரும் இது போன்ற நிரந்தரமான பதிவுகளின் தொகுப்புகள் ஆவோம். அவையே பிறகு நமது ஆளுமைத்தன்மையாக மாறிவிடுகின்றன. இந்த ஒவ்வொரு பதிவும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகும். ஏனென்றால் இவை நம்முடைய மனம், உடல் மற்றும் உறவுகளில் இந்த வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நாம் எடுக்கும் அனைத்து ஜென்மங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நிமிர்ந்து அமருங்கள். ஒவ்வொரு காட்சியிலும் அழகான பதிவுகளை மட்டுமே உருவாக்குவதில் கவனம் கொடுக்கும்படி உங்களுடைய மனதிற்கு கற்றுக்கொடுங்கள். சாதகமற்ற நிகழ்வுகளில் எதிர்மறை உணர்வுகளை உருவாக்கி எதிர்மறை அனுபவங்களை பதிவு செய்வதை நிறுத்துவதற்கு தினமும் இந்த உறுதிமொழிகளை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். தூய்மை, அன்பு, அமைதி போன்ற பண்புகள் உங்களுடைய ஆளுமைத்தன்மையில் வெளிப்பட வேண்டும். நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள், பேசுகிறீர்கள், மேலும் செய்கிறீர்கள் என்பதில் கவனம் கொடுக்கும் போது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் சரியானதாக ஆகிவிடும். இது தானாகவே ஒரு மிக சரியான எதிர்காலத்தை உருவாக்கும். உறுதிமொழி: நான் ஒரு மகிழ்ச்சியான ஆத்மா. நான் இன்று பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன். நான் பல அனுபவங்களை உருவாக்குகிறேன். நான் அவை அனைத்தையும் நிரந்தரமாக ஆத்மாவில் பதிவு செய்கிறேன். நான் சிந்திப்பது, பேசுவது மற்றும் செயல்படுவதில் கவனம் கொடுக்கின்றேன். இவை அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த பதிவை பதிவு செய்யும் போது அந்த காட்சியை மீண்டும் எடுக்க முடியாது. இது நிரந்தரமானது. இது எப்போதும் என்னுடனேயே இருக்கும். நான் பதிவு செய்வதற்கு சரியான எண்ணங்களை மட்டுமே தேர்வு செய்கிறேன். மக்கள் ஒருவேளை தவறானவர்களாக, விமர்சனம் செய்பவர்களாக, ஆக்ரோஷமானவர்களாக, சுயநலமிக்கவர்களாக இருந்தால் சில நேரங்களில் அவர்களின் செயல்களுக்கு நான் எதிர்வினையாற்றி இருக்கிறேன். இப்பொழுது நான் அவர்களை புரிந்து கொள்கிறேன். அவர்களது பழக்க வழக்கங்களை நான் நிலையான தன்மையுடன் எதிர்கொள்கிறேன். அவர்கள் என்னை அவமதிக்கவில்லை என்பதை பதிவு செய்கிறேன். அவர்கள் தங்களுடைய இயல்பிற்கு அடிமையாக இருக்கிறார்கள். நான் காயங்களை உருவாக்கி கொள்ளவில்லை. நான் வலி அல்லது ஒதுக்கத்தின் பதிவை உருவாக்காமல் கருணையின் பதிவை உருவாக்குகிறேன். சூழ்நிலை ஒருவேளை மகிழ்ச்சியற்று இருந்தால் அப்படியே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை பற்றி நான் கேள்விகள் கேட்கவில்லை. அதை நான் எதிர்பார்க்கவில்லை, எதிர்க்கவும் இல்லை. எந்த காட்சியிலும் நான் எதிர்மறை பதிவுகளை பதிவு செய்யவில்லை. என்னுடைய தூய்மையான மேலும் நேர்மறையான பதிவுகள் என்னுடைய மனதை அமைதி நிறைந்ததாக, உடலை ஆரோக்கியம் நிறைந்ததாக, உறவுகளை உறுதியானதாக வைத்திருக்கிறது. அவை எனக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுக்கின்றன. ஓம் சாந்தி.